நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கலவை. நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா TNHRCE ரெக்யூமெண்ட் 2025 அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். TNHRCனா வேற ஒண்ணு இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல இருந்து போட்டிருந்தோம், நாமக்கல் மாவட்டத்துக்கு போட்டிருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க, அதுக்கான தகுதி அடிப்படை என்ன, எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றது, அப்ளை பண்ணி அது எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும், இதுல லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துக்கும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ண வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருந்தோம். அண்ட் நாமக்கல் மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது நமது தமிழ்நாட்டிலிருந்து கோவை மாவட்டத்திலிருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 30/6/2025 சாயந்தரம் 5:45க்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணலும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து 10 போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல முதல் போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்டு விற்பனையாளர், ஒரு காலி பணியிடங்கள் லெவல் 22க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 18,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 58,500 வரை கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து காவலர் போஸ்டிங் 2 காலி பணியிடங்கள் லெவல் 17 தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 15,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,400 தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூர்க்கா போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கூர்க்கா போஸ்டிங் ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 17க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 15,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,400 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் வந்து சொல்லியிருக்காங்க. 4வது பணி வந்து பாத்தீங்கன்னா ஏவலர் காலி பணியிடங்கள், அதுக்கு ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 10க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி 10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 31,500 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். 5வது பணி சலவை தொழிலாளருக்கு ஒரு காலி பணியிடங்கள் லெவல் 12க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 11,600 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 36,800 கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். 6வது பணி வந்து பாத்தீங்கன்னா திருவழகு, இதுக்கு 3 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. லெவல் 17க்கு வந்து கொடுத்திருக்காங்க. 15,900 முதல் ஸ்டார்ட் பண்ணி 50,400 கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். 7வது பணி பெருக்குபவருக்கு வந்து 5 காலி பணியிடங்கள் லெவல் 10க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் ஸ்டார்டிங்கே 10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 31,500 கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். 8வது பணி உபகோயில் எழுத்தருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் லெவல் 16க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் சம்பளம் 15,800 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,000 வரை சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இணையான கல்வி தகுதி பெற்றிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து உள்துறை பணியிடங்களுக்கு வந்து ஓதுவர் போஸ்டிங் வந்து ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. லெவல் 22க்கு 18,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 58,600 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கும். சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அல்லது வேற எதுவும் நிறுவனங்கள் நடத்தப்படும் தேவார பாடசாலையில் வழங்கப்பட்ட சம்பந்தப்பட்ட குறைஞ்சபட்சம் 3 படிப்பையாவது வந்து சான்றிதழ் பெற்றிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. 10வது பணி வந்து பாத்தீங்கன்னா உபகோயில் மேடம் குழு, ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. லெவல் 16க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 15,700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,000 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. பதவி தரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும், சமய நிறுவனங்கள் அல்லது வேற எதுவும் நிறுவனங்கள் நடத்தப்பட்ட இசை பள்ளிகள் இருந்து இசைத்துறையில் சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 10 பணிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த போஸ்டிங் ஏத்தவாறு வந்து கொடுத்திருக்காங்க. சில போஸ்டிங் 10th முடிச்சிருந்தாலே போதும், சில போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப முக்கிய தகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா
18 வயசுல இருந்து 45 வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்து மதத்தை சார்ந்தவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவரும் இருக்கணும் வந்து சொல்லிக்கங்க. நல்ல ஆரோக்கியம் உடல் ஊனமுற்றவர்கள் வந்து நாட் எலிஜிபிள். இதுல மறுபடியும் சொல்றேன் நண்பர்களே, உடல் ஊனமுற்ற இருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியே விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நீங்க வந்து இப்போ 10 போஸ்டிங் இருக்குனால 10 போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10 போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா தனித்தனியா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கிட்டு எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு பயோடேட்டா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு நீங்க அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அல்லது இந்த துறைக்கு நிலுவைத் தொகை செலுத்த வேண்டிய மேற்படி விண்ணப்பிக்கும் தகுதி அற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை வரவேற்பற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தான் வந்து நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 8வது பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 rupees வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதர விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அலுவலக நேரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வனபத்திரகாளி அம்மன் திருக்கோவில், தேக்கம்பட்டி, நெல்லித்துறை அஞ்சல், மேட்டுப்பாளையம் வட்டம், கோவை மாவட்டம் 641 305. இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கான டாக்குமெண்ட், அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டாக்குமெண்ட், அதே மாதிரி வந்து இதர் ரெலவெண்ட் டாக்குமெண்ட், அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அதோட டாக்குமெண்ட், அட்ரஸ் ப்ரூஃபுக்குன்னு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா பேன் கார்டா இருக்கட்டும், ஆதார் கார்டா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நீங்க இபிக்கு பேமெண்ட் பண்ணிக்கூடிய அந்த ரிசிப்டா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டடா இருக்கட்டும், இல்லைன்னா ஓடிடி, ஆதார் கார்டு, இந்த மாதிரி எது வேணாலும் வந்து நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். என்ஓசி சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கிக்கணும். சோ எல்லா டாக்குமெண்ட்லயும் வந்து பண்ண செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். சோ அது எல்லாமே வாங்கிட்டு 30/6/2025 சாயந்தரம் 5:45க்குள்ள இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்க வந்து அனுப்பணும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால் வந்து பிரைவேட்டா வந்து எங்களுக்கு சேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து எங்களுக்கு சேட் பண்ணாலே போதும், உங்களுக்கான கமெண்ட்ல நாங்களே வந்து கொடுத்துறோம். இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது வேலை நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னாலே போதும். அதுல ஏதாவது வேலை வந்தால் உடனே நம்ம சேனல் வந்து உங்களுக்காக வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சோ இந்த போஸ்டிங்க்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நாங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோம், நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.